மனிதனா ஆனா திரும்ப கடவுளா ஆக முடியாது அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு கோட்பாடு, ஒரு டிசைன் இருக்குமானால், ஒருத்தர் கடவுளா இருக்கிறாரு, அந்த கடவுள் ஒரு தடவை மனிதனா ஆயிட்டார்னா திரும்ப அவர் கடவுள் நிலைக்கு ஆக முடியாது, போக முடியாது அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு சட்டம், ஒரு விதி இருக்குன்னா அந்த கடவுள் மனிதனாக சம்மதிப்பாரா? கடவுள் மனிதனுக்காக மனிதனானார், நம்ம நம்புறோம். அவருடைய அன்பு இன்னது நமக்கு புரியுது. எவ்வளவு அன்பு இருந்தா எனக்காக கடவுள் மனிதனாயிருப்பாருன்ட்டு அவருடைய அன்பை நாம கொண்டாடுறோம். நல்லது. இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, கடவுளா இருக்கிறவர் ஒரு தடவை மனிதனா ஆயிட்டார்னா திரும்ப தன் ஸ்தானத்துக்கு, தன் நிலைக்கு, தன் கடவுள் தன்மைக்கு போக முடியாதுங்க அப்படின்னு ஒரு சட்டம், ஒரு விதி, ஒரு அமைப்பு, ஒரு பிரின்சிபல், ஒரு லா இருக்குமானால் அவர் மனிதன் ஆயிருப்பாரா? சொல்லுங்க. உங்க கடவுளை பத்தி தான் கேட்கிறேன். இப்படி கேட்டா புரியாதுல்ல, இன்னும் வேற மாதிரி கேட்டா, நீங்க இப்ப மனுஷன், நீங்க பன்னிகளை ரட்சிக்கிறதுக்காக உங்களை நீங்க இப்ப பண்ணி ஆக வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா கண்டிஷன் என்னன்னா, விதி என்ன சொல்லுதுன்னா, மனுஷனா இருக்கிற நீ ஒரு தடவை பண்ணி ஆயிட்டனா திரும்ப நீ மனுஷனாக முடியாது அப்படின்னு விதி சொல்லுது. ஆவீங்களா? ஆக முடியுமா? மனசு வருதா? காலம்லாம் பண்ணியே தான் இருக்கும். நீங்க மனுஷன் ஆகவே முடியாது. முடியுமா? முடியாதுல்ல. இதான் லா. இப்ப தேவன் மனிதருக்காக மனிதன் ஆனாருங்கிறதுல பெரிய சந்தோஷம் இருக்கு. அவருடைய அன்பு பெரிய அன்பு நமக்கு தெரியுது. ஆனால் கண்டிஷன் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை மனிதன் ஆனா திரும்ப தெய்வமாக முடியாதுங்கிற அமைப்பு இருந்திருக்குமே, ஆனால் மனிதனுக்காக அவர் மனிதனாக இருக்க துளியும் வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் முதலுக்கே மோசம்னா அன்பு அதை செய்யாது. பக்கா ட்ரூத், பெரிய ட்ரூத் இது. இது உங்களுக்கு புரிய வரணும். எங்க எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் நம்ம மேல முதலுக்கே மோசம் வருதுன்னா தெய்வம் அதை செய்ய மாட்டார். ஆமா, தேவன் அதை செய்ய மாட்டார். தன்னுடைய ஸ்தானத்துக்கு, தன்னுடைய தன்மைக்கே மோசம் வருதுன்னா தேவன் அதை செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். அதெல்லாம் செய்வாருங்க. என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தன்னுடைய ஸ்தானத்துக்கே பிரச்சனை இருந்தாலும் செய்வார். அப்படின்னா அவர் பிசாசை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர் அங்கேயே வச்சிருப்பானே அவரை பிசாச அவர் அங்கேயே வச்சிருப்பாரு. சரா ஒரு மாசம் இருந்து போட, இங்க வர சீட்ல உட்கார சொல்லியிருப்பாருல. ஏன் சொல்லலாம்? நான் பேசுறத தெய்வம் பார்க்கிற, இதை பேசத்தாண்ட ஆள் வேணும்னாரு. இப்படி பேசத்தாண்ட ஆள் வேணும். உடச்சி பேசுறா. எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் முதலுக்கு மோசம்னா அன்பு எதை செய்ய வராது, வரவே வராது. முதலுக்கு மோசம் வராத பட்சத்துல அந்த அன்பு செய்ய வர்றது பெரிய அன்பு, பெரிய அன்பு. ஆனா இப்ப முதலுக்கு மோசம் வர்றதுனால, தன்னுடைய ஸ்தானத்துக்கும் தன்னுடைய தன்மைக்கும் மோசம் வர்றதுனால தேவன் அதை செய்ய மாட்டார். அப்ப தேவன் ஏன் மனிதனாக சம்மதித்தார் அப்படின்னா, திரும்பவும் ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயிரை கொடுத்ததுனால பிதாவானவர் சந்தோஷப்படுறாராம். பைபிள் அப்படி எழுதியிருக்கு. திரும்பவும் அவர் தேவன் ஆவார், திரும்பவும் தன் நிலைக்கு அவர் திரும்புவார். அப்ப ஓகே, இதெல்லாம் பைபிள்ல இருக்காது, தேடினா பார்க்காதீங்க. எதுல இருக்காது? பைபிள்ல இருக்கு. இது அவர் பைபிள் எடுத்துட்டு நமக்கு கத்து கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இதெல்லாம் பைபிள்ல வராது. கர்த்தர் நல்லவர். யோசேப்புக்கு சாதாரண ஒரு கனவு கொடுத்தாரு, அவ்வளவுதானே. ஒரு கனவு கொடுத்தாரு. நைட்டு தூங்கியிருக்கான் மனுஷன். நைட்டு ஒரு சொப்பனம். எழுந்துச்சு அப்பா அப்பா அண்ணே அண்ணே ஒரு கனவு கண்டனே, இந்த மாதிரினேன்னு சொல்றான். பட அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசிப்பு தூங்கியிருக்காருன்னு ஒரு கனவு வந்திருக்கு. காலைல எழுந்துச்சு, அண்ணே அண்ணே அப்பா அப்பா ஒரு கனவு கண்டனே, கனவு கண்டப்பா. விடுறா, என்னடா அதையே சொல்லிட்டு இருக்கிற, போட. ரொம்ப இதெல்லாம் பேசாத, நீ ரொம்ப மட்டமா பேசுற எங்களை பத்தி, போட. நான் கேட்கிறேன், அந்த கனவுல ஆண்டவர் தரிசனமானாரா?
ம்? யோசேப்புக்கு 2 கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஆண்டவர் தன்னை காண்பித்தாரா எங்கேயாவது? அடி அரிக்கட்டு, யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்கும். மத்தவங்க அரிக்கட்டு குனிஞ்சு வணங்கி நிக்கும். அப்படிங்கும்போது இடையில தேவன் தோன்றி தன்னை காமிச்சாரா? அந்த கனவுல அப்படிதான் இருந்துச்சா? படிச்சீங்கன்னா, பைபிள் படிச்சிருக்கீங்களா? எதுவுமே இருக்காது. ஆண்டவர் அதுல தன்னை காமிக்கவே மாட்டார். சரிங்க, ஏதாவது தேவ சத்தமாவது கேட்டுச்சா? ஆடியபிள். வெறும் ஊமப்படம் ஓடுது. ஏதாவது சத்தம்? யோசேப்பே, யோசேப்பே, பார் உன்னை சகோதரர்களுக்கு மேலாக உயர்த்தினேன். கனவுல சொன்னாரா? எதுவுமே சொல்லல. சத்தத்தையும் கேட்கல, கடவுளையும் பிரத்யட்சமா யோசேப்பு கனவுல பார்க்கவும் செய்யல. ஆனா வெறுமனே 2 கனவு, வெறுமனே 2 கனவு தான். இந்த கனவை நம்முடைய சகோதரிகள் சாதாரணமாக பொழுது காண்கிறார்கள். படுத்தா கனவு, நடந்தா கனவு, உட்கார்ந்தா கனவு. அந்த மாதிரி யோசேப்புக்கு ஒரு சாதாரணமா 2 கனவு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த கனவை புடிச்சுக்கிட்டு 17 வயசுல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 30 வயசுல தான் பதவி கிடைக்குது. எத்தனை வருஷம்? 13 வருஷம். ஒரு 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 சாதாரணமா வந்த ஒரு கனவு புடிச்சிட்டு மனுஷன் வாழ்ந்திருக்கான். கர்த்தருடைய சத்தமும் இல்ல, கர்த்தருடைய தரிசனமும் இல்ல. சரி, அந்த கனவுக்கு அப்புறமாவது ஆண்டவர் ஏதாவது தோன்றி ஏதாவது பேசினாரான்னா எதுவுமே கிடையாது. குழியில் விழுந்த போது, பலியை சுமந்த போது, ஜெயில இருந்த போது, பானபாத்திரக்காரன் மறந்த போது என்னத்தையாவது பேசினாரானா ஒண்ணுமே பேசல. ஆண்டவர் பிரத்யட்சமா தரிசனம் கொடுக்கவே இல்லை யோசேப்கிட்ட. கொஞ்சம் அந்த வாழ்க்கையின் பாதைகளை பாருங்க, எவ்வளவு டஃப். என்ன நம்பிக்கையில யோசேப்பு வாழ்ந்தாரு? என்ன நம்பிக்கையில எகிப்துல அவர் அடிமையா வாழ்ந்தாரு? என்ன நம்பிக்கை அது? வெறும் 2 கனவா? அந்த கனவை சந்தேகப்படுறதுக்கு 1000 வாய்ப்பு இருக்கு. யோசேப்புக்கு 1000 காரணம் இருக்கு. ஏன்னா தேவன் அதுல இல்ல, தேவனுடைய சத்தமே அதுல இல்ல, தேவனுடைய தரிசனமும் அதுல இல்ல. வெறும் கனவு, ஊமப்படம் ஓடிட்டு இருக்கு. கனவுல ஊமப்படம் தான் பார்த்தான். நீங்க நம்புவீங்களா? இப்படி ஒரு கனவை கண்டுட்டு உங்க வாழ்க்கையில எல்லாமே பாதகமா நடக்குது, கனவு நம்புவீனா நீங்க? என்னமோ வந்துச்சுங்க, ஏதோ எல்லாருக்கும் அந்த மாதிரி கனவு வந்துச்சு. ரொம்ப அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். எப்படிப்பா இந்த யோசேப்பு, யோசேப்புக்கு பிரத்யட்சமான தரிசனமே இல்லை, எப்படி இந்த கனவை பிடிச்சிட்டு நீ எப்படித்தான் வாழ்ந்த எகிப்துல? கனவு பலிக்கும் போதுதான் கனவு மேலேயே யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கனவு பலிக்கும் போதுதான், என்னமோ நினைச்சோண்டாப்பா, ஏதோ சாதாரண ஒரு கனவா நினைச்சோம், இப்பதான் தெரியுதுடா அந்த கனவு உண்மையிலே தேவ கனவு தான், பழிச்சிருச்சு, நிஜம் ஆயிருச்சு. எங்க அப்பா என்ன சந்திக்க வராராம், சகோதரர்லாம் வந்துட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி, வணங்கி வணங்கி நிக்கிறாங்கடா அப்பாடி. பாத்தீங்களா? ஆண்டவர் இப்படி ஊமப்படம் காமிச்சு நடத்துவார். என்ன படாது? ஊமப்படம். சத்தத்தையே பார்க்க முடியலையே. அந்த தரிசனம் ஆண்டு இருந்தாலும் ஆண்டவனா இல்லைங்க, ஏதோ ஒரு கனவுங்க. ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் இப்படிலாம் பேசுவார் நம்மகிட்ட. அமைதியா படம் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த படத்தை குறிச்ச காலம் வரும்போது நிஜமாக்கிடுவார். மோசே பாருங்க, மோசே தன்னுடைய 80வது வயசுலதான் பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை மோசே பார்க்கிறாரு. முச்செடி எரியுது, மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு ஆண்டவர். அப்பதான் அது நடக்குது. அந்த 80 வருஷம் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் பேசினாரா? பிரத்யட்சமா காமிச்சாரா? தன்னை காமிச்சாரா? ஆனா இவ்வளவு பெரிய ஊழியத்தை பண்ண போற மோசேக்கு 80 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரத்யட்சமான தரிசனமே கிடையாது. ஒரு கனவு கிடையாது, ஒரு சொப்பனம் கிடையாது, ஒரு பிரத்யட்சமான தரிசனம் கிடையாது, எதுவுமே இல்லை. நம்மள மாதிரி சாதாரணமா ஜனாசரி மனுஷனா மோசே வாழ்ந்துட்டு இருந்தாரு. எகிப்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு, கொலை பண்ணாரு, பயந்துட்டு ஓடி போயிட்டு இன்னொரு தேசத்துக்கு ஓடினாரு, அங்க 40 வருஷம் ஆட மேய்ச்சாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பேசுறோம் மோசே யோசேப்புன்னு, அவங்களுடைய வாழ்க்கையின் பின்னணிய வரலாற கொஞ்சம் பாருங்க. பாருங்க, பைபிளை கதை புஸ்தகமா படிச்சீங்கன்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. மோசே ஒரு கதை, யோனா ஒரு கதை, யோசேப்பு ஒரு கதை,
இப்படி கதையா படிச்சீங்கன்னா, கதையா பார்த்தீங்கனாலே நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு வெளிப்படாது. உண்மை சம்பவம், வரலாற்று நிகழ்வு, சரித்திரம் இப்படி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த பார்வையே மாறும். நான் சொல்றதெல்லாம் வெளிச்சமா உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய மோசேக்கு தன்னுடைய 80வது வயசுல தேவன் தன்னை காண்பிக்க வருகிறார். 80 வருஷம் சாதாரணமா இல்ல. 80 வருஷம் தனியா நடந்திருக்கிறாரு. வாழ்க்கை என்னன்னே அவர் தெரியாது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு முடிவெடுத்திருப்பாரு, நம்ம இப்படியே ஆட மேய்ச்சிட்டு பிள்ளைகளை பெத்துக்கிட்டு இப்படியே சாகுவோம், இதான வாழ்க்கை, இதான வாழ்க்கைங்க. யோசேப்பு கனவு பலிக்கலாம், பலிக்காம கூட போகலாம். ஏதோ நம்ம எகிப்துல பெருக்கி ஜெயில வந்து விசாரணைக்காரனா இருக்கிறோம். யோசிப்போடே கர்த்தர் இருந்தான்ட்டு அதை பார்த்தவங்க எழுதுறாங்க. சம்பவத்தை எழுதுறவங்க எழுதுறாங்க தவிர யோசிப்பு அதை சொல்லல. சரிங்களா? எழுதுறவங்க எடுத்து எழுதுறாங்க. யோசிப்போடே கர்த்தர் இருந்தாருங்க, உயர்த்தினாருங்க அப்படின்னு எழுதுறாங்க அவங்க. பட் யோசிப்பிட்ட கேட்டீங்கன்னா அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. தெரியலங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, படிக்கலாங்க, படிக்காம கூட போலாங்க, ஆனா வாழ்ந்துட்டு இருக்கேங்க, நான் தெய்வத்தை நம்புறேங்க, போயிட்டு இருக்க வாழ்க்கை. ஆனால் தேவன் இடைபடுகிறார். எதுக்கு இதை கேட்கிறேன்னா, சத்தம் காட்டாம மூச்சு காட்டாம தேவன் நம்மளை நடத்துகிறது பல விஷயங்கள் உண்டுங்கிறேன். சத்தம் காட்ட மாட்டாரு, மூச்சு காட்ட மாட்டாரு, நம்மளை கிடப்புல போடுற காலங்கள் நிறைய இருக்கு. 80 வருஷம் மோசேட்ட சத்தம் காட்டல, மூச்சும் காட்டல. இப்படி ஒண்ணு செய்ய போறான்னு சொல்ல கூட செய்யல, ஒரு தரிசனம் கிடையாது. ஆனா மோசே செஞ்சது பெரிய ஒளியம், பெரிய ஒளியம். ஆனா மூச்சு பேச்சே இல்லையே, எதுவுமே பேசலையே, அவ்வளவு சைலண்டா மெயின்டைன் பண்ணாரு. ஆமென். நம்ம ஆண்டவரை கொஞ்சம் புரிஞ்சு நடங்கன்ட்டு திரும்ப திரும்ப இந்த சபையில பேசிட்டே இருக்கிறார். புரிஞ்சு நடங்க. ரொம்ப சைலண்டா ஹீட் பண்ணார். அந்த டைம் வரும்போது பேச வர்றாரு. அது வரைக்கும் மூச்சு இல்லாம இருப்பார். இருக்காரா தேடுற அளவுக்கு ஆக்கிடுவார். இருக்காரா இல்லையாங்க சொல்லுங்க, கடவுள் இருந்தாங்க சொல்லுங்க, இங்க ஒருத்தன் கத்திட்டு கிடக்குறான், இருக்காருன்ட்டு இருந்தா சொல்லுங்க, எங்க இருக்காருங்க, இங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளை பண்ணிடுவார். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்கறாலும் கொண்டு போய் விட்டுருவாரு. வாழ்க்கையின் பாதைகள் அப்படி போயிட்டு இருக்கும். ஆமென். எல்லாம் பைபிள்ல ஏன் எழுதி கொடுத்துருக்காரு? இவ்வளவு என்னத்துக்கு பைபிள் எழுதி கொடுத்தாரு? மோசே வாழ்ந்தது நமக்கு என்னத்துக்கு? யோசிப்பு வாழ்ந்தது நமக்கு என்னத்துக்கு? நமக்கு என்னத்துக்குங்க? 2026ல வாழ்ற நமக்கு என்னத்துக்கு மோசே வாழ்க்கை, யோசிப்பு வாழ்க்கை நமக்கு என்னத்துக்கு? இதுக்கு தான். இங்க பாரு, இங்க பாருங்க, இங்க பாருப்பா, நான் எப்படிலாம் என்னை பாரு, எப்படி இருந்திருக்கேன் பாரு, பாரு. பதறாத, பயப்படாத, கலங்காத, கதறாத, இருக்கனா இல்லையானா சந்தேகப்படாத, இருக்கேன் இருக்கேன். ரொம்பலாம் யோசிக்காத, நீ இருக்கேன். கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கேட்காத, உனக்கு இருந்தா எனக்கு இருக்காதா என்ன? இருக்கு, இருக்குடா, இருக்கு. அப்படிலாம் சந்தேகப்படாத. பேச்சு மூச்சு இல்லைன்னு செத்து போட நினைச்சிடாத. உயிரோட தான் இருக்கேன் நான், பார்த்தா இருக்கேன் நான், எல்லாம் எனக்கு தெரியுது. ஆமே, கவலைப்படாம இருறாங்கிற, கவலைப்படாம இரு, எனக்கு தெரியுது. நீ தனியா தான் கத்திட்டு இருக்க தெரியுது, எதுக்காக தனியா கத்துறேன்னு எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. மூச்சு பேச்சு இல்லாம இருப்பேன், சத்தம் காட்டாம இருப்பேன். பட் ஒரு நாள் வரும், என் சத்தம் தான் அங்க பெருசா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சத்தம் தான் பெருசா இருக்கு, நம்ம சத்தம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தர் நல்லவர். அப்படிதான் இருந்தது மோசே. மூச்சு கட்டாம இருந்தாரு மோசேட்ட. மோசையும் மூச்சு கட்டாம உள்ள கிடந்தான், மனநலத்துல எங்கிட்டு போய் கிடந்தான். அவர் பாருங்க, எங்க பார்த்தாலும் மோசே மோசே மோசே. அதுக்கப்புறம் 80 வயசுக்கு அப்புறம் மோசே 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 தான். கர்த்தர் 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 தான். இந்த சத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த சத்தம் எங்க போச்சு? 80 வயசு வரைக்கும் இந்த சத்தம் எங்க போச்சு? எங்கேயா போனார் உங்க ஆண்டவர்? எங்கேயா போன அந்த மோசம்? எங்கடா இருந்த நீ? இப்போ சீனி வாங்கிட்டு இருக்காங்க, தவளை அனுப்பி விடுற, பேன் அனுப்பி விடுறேன், என்னடா டே எங்கடா இருந்த நீ? அந்த மாதிரிதான் இருக்கும். எங்கடா இருந்த நீ? எப்படா அந்த புயல் மாதிரி கிளம்பி வந்த? எங்கடா இருந்த நீ? உங்க ஆண்டவர் எங்கடதான் இருந்தாரா? வருவார். ஆமே. உங்கள் கண்ணீரை கண்ட தேவன் கரெக்டா அந்த நேரத்துக்கு வருவார். இப்ப கண்ணீரை துடைக்க மாட்டார். இப்ப நீங்க கண்ணீர் விடுற காலம், துடைக்கிற காலம் வரும்போது தான் துடைப்பார். எல்லா காலமும் துடைச்சிட்டு இருக்க மாட்டார். ஆமே. துடைக்கிற காலம் வரும்போது துடைப்பார்.
கண்ணீர் விடுற காலத்துல கண்ணீர் விடு என்று அமைதியாக இருப்பார். கர்த்தர் நல்லவர். நல்ல யோசேப்பு காரியத்தை, மோசே காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனா ஒன்ன மட்டும் மனசை வச்சுக்கோ. எப்பா ஜென்சி, யார சொல்றேன், எப்பா ஜென்சி தாங்க முடியலையப்பா, நீ இஷ்டம் போல வாழு, இஷ்டம் போல ஓடு, உனக்கு என்னென்ன ஆசையோ செய், யாருக்கு ஓட்டு போடணுமோ போட்டு தொலை, நீ என்னமா பண்ணிட்டு போ. ஆனா ஒன்ன மட்டும் மனசை வச்சுக்கோ. என்னத்த மனசு வச்சுக்கணும்? என்ன சொல்றாரு? தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ இஷ்டம் போல வாழ விட்டதுனால உன்னை நான் அப்படியே விட்டுவேன்னு நினைக்காத தம்பி. அப்படிலாம் விட மாட்டேன் தம்பி. நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். நம்பர் 1 பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையையும் இங்க பாருங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு செயலையும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும், நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பார்வையையும், நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சையும், உங்க கை செய்யற ஒவ்வொரு செயலையும், உங்க கால் நடக்கிற ஒவ்வொரு நடக்கையும், உங்க மனசு நினைக்கிற ஒவ்வொரு நினைப்பையும், அப்புறம் அந்தரங்கமான, அப்புறம் இங்க பாருங்க, இதெல்லாம் வெளியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டீங்க. இப்ப யாருக்கு தெரியாம 4 சோத்துக்குள்ள ஒண்ணு பண்ணுவீங்க பாருங்க, அந்தரங்கமான, யாருக்கு தெரியாம மறைவா அந்தரங்கமா செய்கிற ஒவ்வொரு செயலையும், நீங்க வெளியரங்கமா செய்யற ஒவ்வொரு செயலையும் யாருக்கும் தெரியல, யாரும் பார்க்கல, எல்லாரும் போயிட்டாங்க, நான் தான் இருக்கேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில தனியா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் எப்பா நன்மையா இருக்கட்டும்பா, எப்பா தீமையா இருக்கட்டும்பா, தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. மனுஷனே, நீ இதை அறிஞ்சிட்டு எல்லாம் நடந்துக்கோ. நீ இதை தெரிஞ்சிக்காம இதெல்லாம் செய்யாத. என்ன சொன்னேன்? இதை தெரிஞ்சுக்கோ. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு காலம் இருக்கு, இருக்கு, இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. ஸ்ட்ராங்கா ஆண்டவர் உணர்த்துறாதான் சொல்றேன் நான். நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற காலம் ஒன்று உண்டு. அதான் காலையில ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன்ட்ட தப்பிச்சிடலாம், யார்கிட்ட தப்பிக்க முடியாது, கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது. இன்னொன்னு சேர்த்து சொன்னேன். என்ன சொன்னேன்? கடவுள்கிட்ட ஒரு நேரம் தப்பிச்சிடலாம், எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது. ஆமா, நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இதுல நான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சத்தியம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வாட்சி முடிங்க, 2 கொரிந்தியர் 5:10 சீக்கிரம். ஏன் என்றால் இந்த உடம்பில் அவனவன் செய்த, அண்டர்லைன், நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு பவுலாகிய நான் உள்பட, விசுவாசிகளாகிய நீங்கள் உள்பட, புரஜாதிகளாகிய அவர்கள் உள்பட நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. இருக்கு. அப்ப கவனிங்க, நாம விசுவாசியா இருந்தாலும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு நம்ம தப்பிக்க முடியாது. இன்னும் இப்படி சொல்றேன், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. சரிதானா? பவுலே தன்னை உள்பட்டு தன்னை உள்ள வச்சுட்டு பேசுறாரு. எப்பா உங்களுக்கு எல்லாம் எழுதுறலப்பா, நானும் அங்க வந்து நிக்கணும்பா அப்படிங்கிறார் பவுல். பவுலே அப்படின்னா நாம ஏமாத்திரம். சரி, இப்ப சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கிறேன். அப்ப எல்லாருமே நியாயாசனத்துக்கு முன்னாடி நிப்போம், நியாய தீர்ப்புல நிப்போம். சரிங்களா?
இப்ப கேள்வி என்னன்னா, நன்மை செஞ்சவன் எதுக்குங்க? நன்மை செஞ்சவனுக்கு என்னதுக்கு நியாய தீர்ப்பு? தீமை செஞ்சவனுக்கு தானே நியாய தீர்ப்பு. ஆனா நன்மை செஞ்சவனுக்கு என்னத்துக்கு நியாய தீர்ப்பு? இவன் ஏன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் இவனை? யோசிச்சோமா என்னைக்காவது? பிரசங்கில என்ன சொல்லப்பட்டிருக்கு? நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். பவுல் என்ன எழுதுறாரு? நன்மைக்காவது தீமைக்காவது நாம் நியாய தீர்ப்பிலே நின்றாக வேண்டும். அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, தீமை செஞ்சா கெடுதல் செஞ்சா என்ன நியாயம்? அதுக்கு என்ன நியாயம்? கெடுதல் செஞ்சவங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய நியாயம் என்ன? அண்டர்லைன். தண்டனை. தண்டனை. கெடுதல் செஞ்சவங்களுக்கு, கெடுதல் புத்திக்காரங்களுக்கு, அநியாயக்காரங்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, தேவனுக்கு எதிராக செயல்படுறவர்களுக்கு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களையே குறி வச்சு செய்யறவங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய நியாயம் என்ன? தண்டனை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சவங்களுக்கு, வாழ்ந்தவங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய நியாயம் என்ன? பரிசு. அப்ப நன்மையானாலும் தேவன் நியாயம் காட்டாமல் விடுறது இல்லை. தீமை செஞ்சவனுக்கு மட்டும் இல்ல நியாயத்தை காட்டுறது, நன்மை செஞ்சவனுக்கும் தேவன் நியாயம் செய்கிறார். என்னையா நியாயம்? அவனை பாராட்டி பரிசு கொடுக்கிறார். அதுக்குத்தான் நாம கிறிஸ்துவின் விசுவாசிகளா இருந்தாலும், தேவனுக்கு பிடிச்ச பரிசுத்தமா வாழ்ந்தவர்களா இருந்தாலும், நாம என்னத்துங்க நியாய தீர்ப்பு நிக்கிறோம் அப்படின்னா பரிசுக்குத்தான். தண்டனை கிடையாது. எதுக்கு? பரிசுக்கு. நியாயம் செய்ய வேண்டாமா? நன்மை செஞ்சவனுக்கு நியாயம் செய்ய வேண்டாமா? தேவன் நியாயத்தை காட்ட வேணாமா? சர்வலோக நியாயாதிபதியில் அவரு. பரிசு. துன்மார்க்கனும் தீமை செஞ்சவனுக்கும் காமிக்க வேண்டிய நியாயத்தை தேவன் அங்க தீர்ப்பு சொல்லுவார். தண்டனை. போடா தீ போங்கிறாங்க. அதனாலதான் பிரசங்கி சாலமோன் ரொம்ப ஞானமா எழுதுறாரு. எப்பா நன்மை செஞ்சாலும் சரிப்பா, எப்பா தீமை செஞ்சாலும் சரிப்பா, நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாருப்பா. நான் எவ்வளவு நன்மை செஞ்ச ஆண்டவரே, ஜனங்க என்ன புறக்கணிக்கிறாங்க. நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, ஜனங்க என்னை கண்டுக்கவே இல்லை. ஜனங்க என்னை யூஸ் பண்றாங்களே தவிர என் மேல இறக்கமே கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்னைய சந்திக்கிறாங்க. நானும் இருக்கிறதெல்லாம் வாரி வாரி வழங்கி தர்மபிரவா ஆயிட்டேன். ஆனாலும் பாருங்க, எனக்கு உதவ ஆள் இல்லை, என் நன்மைய நினைவு கூற ஆள் இல்லை, என் நன்மையை மறந்துட்டாங்க. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நன்மை செஞ்ச உனக்கும் நியாயம் செய்வார். உன் நன்மையை வாங்கிட்டு சாப்பிட்டு ஏப்ப விட்டாங்கல்ல, அவங்களுக்கும் நியாயம் செய்வார். நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இவ்வளவு பேசுனதுல இது ஒண்ணு புரிஞ்சுட்டு போனா சந்தோஷம். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நன்மை செஞ்சு ஏமாந்தனா போல நியாயம் உங்களுக்கு காத்திருக்கு. நன்மை செஞ்சாங்க, நான் அவனை ஏச்சிட்டேனே, ஏக்கலாம் செய்யல, உனக்கு நியாயம் இருக்காங்க. ஆமே. அதான் ஆண்டவர் கடைசியா வச்சிருக்கிறாரு. அதான் செம்ம லாக்கு. கிட்டுக்கு பிடிப்பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. இங்க அப்படி எல்லாம் பேசிடலாம், அங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க டான்ஸ் எல்லாம் ஒன்றும் எடுபடாது, வச்சிருவார். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்கு இருக்கிறபடியினால், இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி உயிரோட இருந்துட்டு இருக்கிறபடியினால் நம்ம நிம்மதியா வாழும். அங்கலாய்க்க வேண்டாம், கதற வேண்டாம், குழம்ப வேண்டாம். நீங்க வாட்டுக்கு இருங்க. நியாயத்திலே கொண்டு வந்து தேவன் நிறுத்துகிற காலம் இருக்கு. தைரியமா இருங்க.